Hello students. நீங்கள் கொஷின் கேட்டிருந்தீங்க கிராஃப் எப்போ கனெக்ட் ஆகும்ன்ட்டு. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கொஷின் என்னன்னா டிஃபைன் அ கனெக்டட் கிராஃப். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிவன் கிராஃப்ஸ் ஆர் கனெக்டட். ஸோ இந்த 3 கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப்ல எது கனெக்டட்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கனெக்டட் கிராஃப்னா என்ன டெஃபினிஷன் பார்க்கலாம். கனெக்டட் கிராஃப்னா a graph is called connected if there is a path between every pair of distinct vertices. எந்த பேர் ஆஃப் வெர்டிசஸ் எடுத்தாலுமே எனக்கு வந்து ஒரு பாத் இருக்கணும். அப்போ பாத் இருந்ததுன்னா நான் அதை வந்து கனெக்டட் சொல்வேன். அப்போ பாத் இல்லைன்னா என்னன்னா என் கிராஃப் வந்து டிஸ்கனெக்டட் கிராஃப். ஸோ an undirected graph is called connected. எப்போனா if there is a path between every pair of distinct vertices. அப்போ எந்த வெர்டிசஸ்லேருந்து இன்னொரு வெர்டிசஸ்க்கு என்னால் ரீச் பண்ண முடியும். அப்போ தேர் இஸ் அ பாத் இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு இப்போ கிராஃப் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஃப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் கிராஃப் போகலாம். செகண்ட் கிராஃப் என்னென்னா G2. ஃபர்ஸ்ட்டு நான் G2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவுமே கிராஃப் கொடுத்துருந்தாங்கன்னா கிராஃபை ட்ரா பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஷீட்டில் கிராஃபை ட்ரா பண்ணிவிட்டு அதோடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. அப்போ வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு G2 கிராஃப் வரைஞ்சிக்கோங்க. இப்போ G2 கிராஃப் எடுத்தீங்கன்னா G2 கிராஃப் இஸ் கனெக்டட். ஏன் கனெக்டட்னா எந்த வெர்டெக்ஸ்லேருந்து எந்த வெர்டெக்ஸ்க்கும் எனக்கு என்ன இருக்கு, பாத் இருக்கு. இப்போ பாத்னா என்ன, வாட் இஸ் அ பாத்? பாத்னா என்னன்னா சீக்வன்ஸ் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் இஸ் நத்திங் பட் பாத். ஸோ சம்டைம்ஸ் டெஃபினேஷன் கேட்பாங்க. டெஃபினேஷன் கேட்டாலும் இதை எழுதலாம். அது மாதிரி கனெக்டட் கிராஃபுக்கும் டெஃபினேஷன் கேட்பாங்க. டெஃபினேஷன் கேட்டால் என்ன சொல்லலாம், இஃப் தேர் இஸ் அ பாத் பிட்வீன் every pair of distinct vertices. Sequence of vertices and edges வந்து path. இப்போ ஏதாவது ஒரு 2 vertex எடுத்துக்கோங்க. ஸோ vertex V1ம் நான் V5ம் எடுத்துக்கிறேன். V1லேருந்து எப்படி போகலாம்? ஸோ V1 அப்புறம் இதை E1 எடுத்துக்கலாம். E2, E3, E4, E5, E6, E7, E8 மொத்தம் 8 edges இருக்கு. சரியா? ஸோ நான் ஃபஸ்ட்டு V1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். V1லேருந்து நான் V5க்கு ரீச் பண்ண போகிறேன். ஸோ V1 போயிட்டு E1, நெக்ஸ்ட்டு V2, நெக்ஸ்ட்டு E2, நெக்ஸ்ட்டு V3, நெக்ஸ்ட்டு E5, நெக்ஸ்ட்டு V5. ஸோ V1லேருந்து V5க்கு ரீச் ஆகிட்டேன். அப்போ எனக்கு ஒரு பாத் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எந்த வேர்டெக்ஸ் எடுத்தீங்கனாலும் இன்னொரு வேர்டெக்ஸ்க்கு இப்போ V1லேருந்து V6 போகணுமோ, இல்லைன்னா V3லேருந்து சம்திங் V7, V3லேருந்து V7 டைரக்ஷன் எதுவும் கொடுக்கல. அப்போ V3லேருந்து V7 அழகாக வரலாம். V3லேருந்து V2 வந்துட்டு அப்புறம் V1 வந்துட்டு V7. ஸோ எனி 2 வெர்டெக்ஸ் எடுத்தீங்கன்னா தேர் வில் பி அ பாத். பாத் இருக்கு. அப்போ பாத் இருந்ததுன்னா அது வந்து G2 இஸ் கனெக்டட். G2 இஸ் கனெக்டட் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் எழுதினீங்கன்னா போதும். ரீசன் என்னன்னா சின்ஸ் சேம் திங் டெஃபினேஷன் எழுதுங்க. ஃபார் every pair of vertices or every pair of distinct vertices. Distinct vertices na different vertices. Every pair of distinct vertices has a path. Has a path between them. So இதான் reason. Next same thing G3 எடுத்துக்கோங்க. G3யும் connected graph தான். எப்படி G3 connected graph சொல்லலாம்? அதே மாதிரி நீங்க செக் பண்ணி பாருங்க. Compulsory there will be a path between every pair of vertices. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து G3ல V1லேருந்து இப்போ V5 வரணும்னா V1லேருந்து V3 வந்துட்டு V5 வரலாம். இன்னும் V1லேருந்து V2 போயிட்டு திரும்பி V3 வந்து V5 வரலாம். ஸோ சப்போஸ் நான் V4லேருந்து V7 வரணும்னா V4லேருந்து V5 போயிட்டு V7 வரலாம். அப்போது கை எடுக்காமல் நான் பாத் போகணும். அதாவது பிரேக் ஆகாமல் எனக்கு பாத் இருந்ததுன்னா ஸோ தட் இஸ் நத்திங் பட் அ கனெக்டட். இப்போ G3யும் கனெக்டட். இப்போ நம்ம கிராஃப் G1க்கு இப்போ கிராஃப் G1க்கு வரலாம். கிராஃப் G1 வந்து இஸ் நாட் கனெக்டட். ஏன் கிராஃப் G1 இஸ் நாட் கனெக்டட்னா கிராஃபை பார்த்த உடனே நாட் கனெக்டட் சொல்லிடலாம். ஏன் நாட் கனெக்டட் சொல்லலாம்னா தேர் இஸ் அ கிராஸ். இங்கே கிராஸ் இருக்கு பாருங்க. இந்த எட்ஜும் கிராஸ் இருக்கு. ஆனால் கிராஸ் ஆகிற இடத்துல வேர்டெக்ஸ் இல்லை. அப்போ நான் V1லேருந்து V6க்கு ட்ராவல் பண்ணுறேன்னா V1லேருந்து V6க்கு ஒரே எட்ஜில் ட்ராவல் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தானா கிராஃப் வந்து கனெக்டட் இல்லை. இப்போ நீங்கள் G3 வாங்க. G3ல பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து இங்கே கிராஸ் வருதுன்னா அந்த கிராஸ் ஆகிற இடத்துல வேர்டெக்ஸ் இருக்குது.
ஆனால் இங்கே கிராஸ் ஆகிற இடத்துல வேர்டெக்ஸ் இல்லை. அப்போ கிராஸ் ஆகிற இடத்துல வேர்டெக்ஸ் இல்லைன்னா அந்த கிராஃப் வந்து நாட் கனெக்டட் கிராஃப். ஸோ G3 is not connected or G3 is disconnected because in a sense what? Two edges. So two edges cross at a point. Two edge cross ஆகுது which is not a vertex. அப்போ கிராஸ் ஆகிற இடத்துல எனக்கு வேர்டெக்ஸ் இல்லாமல் கிராஸ் ஆகுது. அப்போ ஒரு எட்ஜில் ட்ராவல் பண்ணும்போது இன்னொரு எட்ஜை டிஸ்டர்ப் பண்ணாமலையும் ட்ராவல் பண்ணணும். ஸோ தட் இஸ் த கனெக்டட் கிராஃப். அப்போ கனெக்டட் கிராஃப்னா என்னது? ஃபார் எவ்ரி பேர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் வேர்டிசஸ்க்கு தேர் எக்ஸிஸ்ட் அ பாத். ஸோ எந்த ரெண்டு வேர்டெக்ஸ் எடுத்தீங்கனாலும் ஒரு பாத் கண்டுபிடிக்கணும். அப்போ பாத் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை கனெக்டட் சொல்லலாம். G2வும் G3யும் கனெக்டட். G1 கனெக்டட் கிடையாது. ஏன் கனெக்டட் கிடையாதுன்னா இது பார்க்க கனெக்டட் கிராஃப் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது கனெக்டட் கிடையாது. ஏன்னா ரெண்டு எட்ஜு கிராஸ் ஆகிற இடத்துல எனக்கு என்ன இருக்கணும்? வேர்டெக்ஸ் இருக்கணும். இங்கே வேர்டெக்ஸ் இல்லை. அப்போ ஒரு எட்ஜில் இருந்து நீங்கள் ஒரு எட்ஜில் ட்ராவல் பண்ணும்போது இன்னொரு எட்ஜை என்ன பண்ணுறீங்க? டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. ஸோ த கிராஃப் இஸ் நாட் கனெக்டட், இட் இஸ் அ டிஸ்கனெக்டட் கிராஃப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. ஆல் தி பெஸ்ட்.